गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள், இன்றைய கிழமை வியாழக்கிழமை, சித்திரை மாதம் 12ஆம் தேதி. இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் விஷாகம் நட்சத்திரம். நல்ல நேரம் காலையில் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதிய நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். தற்போதைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, செவ்வாய், புதன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ராசியாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். இன்னைக்கு உங்களுக்கான முக்கியமான விஷயங்களை கொடுத்து இன்னைக்கு முடிவு செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை வழிகள்ல உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயுமே இன்னைக்கு ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு பயணங்கள் இல்லைன்னா வெளிநாட்டு வேலை இதன் சார்ந்த எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறிய அளவிலான செலவினங்களும் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறு தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு வருத்தி கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உழைப்பின் மூலம் முன்னேறும் நபராக இன்னைக்கு இருப்பீங்க. உங்களுடைய புகழ், செல்வாக்கு இதெல்லாம் கூடும். இன்னைக்கு வேலைகள்ல உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலைகள்ல உங்களுடைய திறமைகள்னால நிறைய முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாத்தா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் வழியில ஏதாவது ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தலைமுடி, தோல் இது சம்பந்தமான பிரச்சனைகள்னால கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது நீங்க கொஞ்சம் வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பழக்க வழக்கம், நல்ல குணங்கள் இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய மதிப்பை வாங்கி தரக்கூடிய விஷயமாக இன்னைக்கு இருக்கின்றது. மேன்மையான உயரிய சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு சிந்தனைகள்லையுமே அனைவருக்கும் அப்படின்னு நீங்க ரொம்ப யோசிப்பீங்க. ஒரு மேல்நிலை மக்கள் யோசிக்கிற மாதிரியான யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். நிறைய விட்டு கொடுத்து போற பண்புகள் நிறைய இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க நல்லபடியாக இருப்பீங்க. புதிதாக உயர் அதிகாரிகள் இல்லைன்னா மதிப்பிற்குரியவர்களுடைய நட்புகள் எல்லாம் அறிமுகமாவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தலைப்பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் அதிகம் கவனம் செலுத்துறது மிகுந்த நல்லது. உஷ்ண ரீதியான உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு உடல்நிலையில வருத்தி கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எதுவுமே எடுக்க வேண்டாம். அந்த புதிய முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளும் போது அதனால அவஸ்தைகளும் நிறைய நமக்கு இழப்பீடுகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த பிரச்சனை ஒரு தொல்லையை கொடுக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதை தெரியாம தொட்டுட்டோமே அப்படின்ற ஒரு வருத்த நிலைக்கு ஆளாகிற மாதிரி நம்மளை உருவாக்கிடும். அதனால புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். தீராத தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடல்நிலையில கொஞ்சம் சோர்வான ஒரு நிலை இருக்கும். மனக்கவலை ஏதாவது ஒண்ணு நினைச்சு இருக்குதோ இல்லையோ அந்த பிரச்சனை, ஆனா மனதிற்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன வருத்த நிலைகள் இன்னைக்கு இருந்து கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய சாதகமான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் சாதகமா முடியணும்னு பாருங்க. அதை எல்லாமே இன்னைக்கு மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். ஒரு பேங்க்ல லோன் கேட்க போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கேட்க போகலாம். வீடு சம்பந்தமாகவோ இல்லைன்னா வாகனங்கள் வாங்குறேன் அப்படின்னோ ஏதாவது ஒரு லோன் கேட்க போறீங்க, இல்ல தொழில் தொடங்க போறேன்னு லோன் கேட்கறீங்க அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு போனீங்கன்னா ஒரு நல்ல பேச்சுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேங்க் மூலமா ஒரு
சரி சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திறமைகளுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய சூழல்கள் இருக்கு. அதனால எல்லா விஷயமும் இன்னைக்கு நல்லபடியாக உங்களுக்கு பண்ணலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால மற்றவர்களுக்கான ஆதாயங்கள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நண்பர்களாக இருப்பாங்க, உடனே வேலை செய்றவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க நிறைய அவங்க இல்லாத நேரங்கள்ல அவங்க வேலைகளையும் சேர்த்து செய்வீங்க. ஆனா, உங்களுக்குன்னு வரும்போது எந்த ஒரு ஹெல்ப்புமே இருக்காது. நீங்க தான் அந்த வேலைய முடிச்சுட்டு போணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அவங்களோட தேவைகள் எல்லாம் முடிஞ்சதும் உங்கள விட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளும் நெறைய இருக்கு. புதிதாக ஒப்பந்தங்கள் ஏதாவது போடுறீங்கன்னு சொன்னா, உங்களால அவங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். அதனால இந்த மாதிரியான நேரங்கள்ல நீங்க ஒரு 2 பேரா சேர்ந்து எந்தெந்த வேலைகள் எல்லாம் செய்றீங்களோ, அந்த வேலைகள் எல்லாமே தவிர்த்துடுறது மிகுந்த நன்மைகள் தரும். வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, இன்னைக்கு ராசியாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். இன்னைக்கு உங்களுக்கான செலவினங்கள் செய்யும் நிலை ஏற்படும். உங்களுக்கான செலவுகள் அது இந்த பொருள் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க இன்னைக்கு நினைச்சு அந்த பொருட்கள் வாங்குறதோ, இல்லைன்னா புக்ஸ் வாங்குறதோ, இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். எதிர்பாராத நிலைகள்ல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம நினைச்சே பார்த்துக்க மாட்டோம் இந்த நேரத்துல இந்த செலவுகள் வரும் அப்படின்னு. அந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. கண் பகுதிகள் எல்லாம் அதிக கவனங்கள் செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். தூக்கமின்மையினால கொஞ்சம் அவதிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரச்சனையான விஷயங்கள்ல இருந்து, பிரச்சனையான உறவுகளாக இருந்தாலும், இல்லைன்னா பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நீங்க முழுவதுமாக உதறிட்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் சார்ந்த முடிவுகள்ல இன்னைக்கு நான் உறுதியா இருக்கேன். இந்த பிரச்சனை இனிமே எனக்கு வராது. இந்த 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 உறவுகளே எனக்கு தேவையில்லை. இந்த ஒரு பொருள் எனக்கு ரொம்ப தொல்லை தருது. இந்த பொருள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. பிடிவாதம் கொஞ்சம் அதிகபட்சமாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். ரொம்ப வரட்டு பிடிவாதமா இன்னைக்கு இருப்பீங்க. பெரிதான விட்டு கொடுக்கும் ஒரு சூழல்கள் எல்லாம் இருக்காது. அதாவது அந்த ஒரு உறவிட்ட தான் ரொம்ப பிடிவாதமா இருப்பீங்க. இவங்க நம்மள அப்படி சொல்லிட்டாங்க. நான் அதனால இறங்கியே வரமாட்டேன். அந்த மாதிரியான ஒரு சூழல்கள்ல இன்னைக்கு நிறைய இருப்பீங்க. புதிதான முயற்சிகள் இன்னைக்கு ஏதாவது எடுக்கிறதா இருந்தா இன்னைக்கு அது வேண்டாம். அதுல ஏதாவது இடைஞ்சல்கள் ஏற்படலாம். இல்லைன்னா பாதியிலேயே நிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கலாம். அதனால புதிதான முயற்சிகளை இன்னைக்கு எதுவும் எடுக்க வேண்டாம். கோபமான பழி வாங்கும் உணர்ச்சிகள் இதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் நீங்க அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி நம்மள சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி மனதுக்குள்ளேயே போட்டு ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாய் மாமா வழியில செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா அவரோடு சின்ன சின்ன உரசல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வண்டி வாகனங்கள் இதுலெல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. வெளியில போகும்போது பாதுகாப்பு கவசங்களை எல்லாம் அவசியமா அணிஞ்சிட்டு போறது மிகுந்த நன்மைகள் தரும். வயிறு சார்ந்த பிரச்சனைகள்ல நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். உணவு முறைகள் எல்லாம் நம்ம சரியா உண்ணணும். அவசியம் இல்லாம ஒரு கார உணவுகள் இல்லைன்னா ரொம்ப எரிச்சல் தர்ற மாதிரியான உணவுகள் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்னால அவதிப்படுறதுக்கு நேரிடும். அதனால வீட்டிலேயே ஒரு மிதமான அளவுக்கு நம்ம சமைச்சு சாப்பிடுறது மிகுந்த நன்மைகள் தரும். மேற்கொள்கின்ற விஷயங்கள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் வேலையை இழுத்தடிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். அதனால முக்கியமான இந்த விஷயம் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அந்த சொல்ற டைமுக்கு நம்மளால கொடுக்க முடியாது அந்த விஷயங்களை. அதனால இன்னைக்கு பெரும்பாலும் புதிய முயற்சிகளோ இல்லைன்னா பெரிய அளவிலான விஷயங்களோ இன்னைக்கு எதுவும் எடுக்க வேண்டாம். வீண் வம்புகளுக்கு போகாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். அதனால பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பெண்கள் வழியில சண்டைகள் ஏதாவது இருந்தா அது ஏதாவது பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு உயர் பதவி சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அந்த எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கும் சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதாவது ஒரு அமௌண்ட் ரொம்ப அவசரமா கேட்பாங்க. நம்மளால வேற ஒண்ணுமே பண்ண முடியல.
சரி ஒரு நகைய வச்சு இந்த நகைய எடுத்து திருப்பிருவோம். அது வந்து முழுக போற நேரத்துல இருக்கு. அதனால அத திருப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கு. ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரியான விலங்கினங்கள், பறவை இனங்களோட கா கால்நடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பராமரிக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அதிக கவனங்கள் தேவை. அதற்கு ஏதாவது உடல் நலம் சம்பந்தமான விஷயங்கள், இல்லைன்னா பாதுகாப்பு குறித்த விஷயங்கள் எல்லாமே அதிக கவனங்கள் தேவை. பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்துங்க. சிலருக்கு உடல்நிலை குறித்து மருத்துவமனை சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால மற்றவர்களுக்கான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். புதிதாக எந்த விஷயத்திலையும் ஒப்பந்தம் போட வேண்டாம். அவங்களுக்கு தான் லாபம் அதிகமாக இருக்கும். வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும். உடல்நிலையிலையும், மனநிலையிலையும் இன்னைக்கு நல்லபடியாக இருப்பீங்க. மன மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்தளவு புதிய முயற்சிகள் எதிலையும் இன்னைக்கு இறங்க வேண்டாம். கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். அது வந்து மீள முடியாத ஒரு துன்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. இன்னைக்கு சாலை பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி தேவி. மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு ராசியாதிபதி வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தொழில் ரீதியான விஷயங்கள்ல லாப பணங்கள் எல்லாம் வருவதற்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஏற்கனவே நீங்க வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஆர்டர் எல்லாம் கொடுத்துருப்பீங்க, நல்லபடியாக செஞ்சு முடிச்சு கொடுத்துருப்பீங்க. ஆனா அதற்கான அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் இழுத்தடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனா இப்ப நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான பணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. மனைவி வழிகள்ல ஆதாயங்கள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த உதவிகளோ, நன்மைகளோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு 2வது திருமணத்திற்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு அந்த 2வது திருமணம் சார்ந்த பேச்சுகள் ஏதாவது எடுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணிகள்ல இன்னைக்கு லாபம் அதிகமாக இருக்கும். வேலைகள்ல உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல லாபமான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கலாம். இல்லைன்னா பதவி உயர்வுனால உங்களுக்கு சேலரி நிறைய கிடைக்கலாம். இல்லைன்னா உங்களுக்குன்னு சில இன்கிரிமெண்ட் ஏதாவது போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான லாபமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கால்நடை வளர்ப்பு, அதாவது ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி விலங்கினங்கள், பறவை இனங்களை பராமரிக்கிறவங்களா இருக்கீங்கன்னா அதன் வழியிலையும் இன்னைக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாகன யோகம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. காது பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. இழந்த பொருட்கள் எல்லாம் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தோள்பட்டை, கால் இது சம்பந்தமான இடங்கள் எல்லாமே அதிக கவனம் வச்சுக்கோங்க. வண்டிகள் எல்லாம் போகும்போது பாதுகாப்பாக போறது மிகுந்த நன்மைகள் தரும். பேராசைகள் அதிகமாக இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பண முதலீடு எல்லாம் போடும்போது அதிக நிதானம் தேவை. நிறைய விஷயங்களை நீங்க விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா பண்றது மிகுந்த நன்மைகள் தரும். புதிதாக ஒப்பந்தங்கள் எல்லாம் போடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. விரும்பிய பொருட்கள் வாங்கும் எண்ணங்கள் நிறைய இருக்கும். நீங்க வந்து விரும்பி இருப்பீங்க, இந்த பொருள் வாங்கணும், நம்ம அந்த ஏரியாவுக்கு போனா அந்த பொருள் கிடைக்கும், நம்ம அன்னைக்கு அந்த மாதிரி போக வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கலாம், நம்ம அந்த பொருளை பார்த்ததும் நமக்கு சரி வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சமாதான பேச்சுகள்ல சரியான முடிவுகள் எடுத்து நல்லபடியாக நீங்க இன்னைக்கு பேச்சுகள் வந்து நல்லபடியாக சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கு. கலைகள் எல்லாம் விருப்பங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய நட்புகளோ, புதிதான தொடர்புகளோ ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேரும் புகழும் கௌரவமும் நிறைந்த பணிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல் நிலையில கொஞ்சம் அதிக அக்கறை செலுத்துவது மிகுந்த நன்மைகளை தரும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் பயணங்கள் முடிந்தளவு இன்னைக்கு தவிர்ப்பது மிகவும் நல்லது. காரிய இழப்பு ஏற்படும், அதாவது நம்ம கோபத்தினால நம்மளே வந்து நல்ல சான்ஸ் எல்லாம் விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால முடிஞ்சளவு
ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சரி நமக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்காது. கோபம் என்ன இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, நீங்க கொஞ்சம் அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா, உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். வாய்ப்புகள் தவறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களுமே இன்னைக்கு பண்ணலாம். தொழில்கள் தொடங்க விரும்புறீங்கன்னா, அது சார்ந்த முயற்சிகள், அது சார்ந்த வேலைகளை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னைக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள நீங்க பண்ண போறீங்கன்னு சொன்னா, அதன் சார்ந்த முயற்சிகளை எல்லாம் இன்னைக்கு அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். மனதளவுல ஒரு பயம், பதற்ற உணர்வு, செயல்கள்ல எல்லாம் ஒரு தடுமாற்றம், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நெறைய இருக்கும். அதனால நம்ம புதிய முயற்சிகள்லாம் எடுக்கும்போது, நம்மளுடைய கவனத்த பெரிதாக அதுல செலுத்தி, அந்த வேலைய முழுதாக முடிக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு எடுக்க வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திரன் சுகஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தொழில் ரீதியான விஷயங்கள்ல முக்கியமான முன்னேற்றங்கள், முக்கியமான நகர்வுகள் இதெல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தாய்க்கு தலை சார்ந்த பிரச்சனைகள்ல அதிக கவனங்கள் தேவை. அவருக்கு புதிதான மேன்மையான உயர் பதவிகள் எல்லாம் வகிக்கின்ற நபர்களுடைய புதிய நட்புகள் எல்லாம் அறிமுகமாவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு தொழில்முறை நட்பு வட்டாரங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க வணிக முறைகள்லயோ, இல்லைன்னா வியாபார ரீதியிலயோ, இல்லைன்னா பிசினஸ் பண்றீங்கன்னா அதன் வழியிலயோ, இல்லைன்னா உங்களுடைய பதவிகள் சார்ந்தோ நிறைய நண்பர்கள் இன்னைக்கு புதிதாக அறிமுகமாவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. வீடு, வண்டி, மனை இதன் சார்ந்த எண்ணங்கள், அதாவது அது வாங்குவோமா, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்கணும் அந்த வண்டிகள்ல. நம்ம பட்ஜெட் இந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த வீடுகளோ, வண்டிகளோ இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உயர்கல்வி துறைகள்ல படிக்கிறவங்களுக்கு பேராசிரியர்களுடைய ஆதரவு நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உயர்கல்வி சார்ந்த படிப்புகள்ல பெரிய நிலையில் உள்ள மனிதர்களின் முக்கியமான விஷயங்கள்ல உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு ரெக்கமெண்ட் கேட்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நீங்க முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த உயரிய மனிதர்கள் வழியில உங்களுக்கு லாபகரமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியான பயணங்கள் மேற்கொள்கின்ற சூழல்கள் இன்னைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முக்கியமான விஷயங்களை எல்லாம் பெரியோரிடம் ஆலோசனை கேட்டு அதற்கு அப்புறமா நீங்க அதை செய்யறது மிகுந்த நன்மைகள் தரும். ஆபரணங்கள் வாங்குறதுக்கான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பண்ணை வீடுகள், தோட்டம் உள்ளிட்ட சொத்துகள் வாங்கும் எண்ணங்கள் நிறைய இருக்கும். நம்ம கிட்ட பணம் இப்போதைக்கு தேவையான அளவு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் வாங்கணும். இல்லைன்னா நம்ம ஒரு தோட்டம் வாங்கலாம். இல்லைன்னா ஒரு தோப்பு வாங்கலாம். இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சுவாச பிரச்சனை, தலை சார்ந்த தொந்தரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு இடைஞ்சல் தர்ற விஷயங்களாக இன்னைக்கு இருக்கின்றது. இசை ஆர்வங்கள் மேலோங்கி இருக்கும். இசை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு அதிக ஈடுபாடுகள் எடுப்பீங்க. இசை இசை பக்கமே நான் போனதே இல்லை அப்படிங்கிறவங்க பாட்டுகளாவது இன்னைக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. மதிப்பு மிகுந்த பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வுகள், பதற்ற உணர்வு, தடுமாற்றங்கள், உங்களுடைய செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாமே இன்னைக்கு காணப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு புதிய முயற்சிகளை எடுத்து எதுவுமே இன்னைக்கு பண்ண வேண்டாம். அந்த முயற்சிகள் தோல்வியுறலாம். இல்லைன்னா நம்மளோட பயத்தினால அதை பாதியிலேயே விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா அதன் வழியில செலவுகள் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு புதிய முயற்சிகளை இன்னைக்கு தள்ளி வைக்கிறது மிகுந்த நன்மை தரும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நீங்க வியாபார ரீதியிலேயோ, இல்லைன்னா தொழில் சம்பந்தமாகவோ, இல்லைன்னா உங்களுடைய பணி வேலைகள் சம்பந்தமாகவோ ஏதாவது ஒரு பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ஆபீசர்ஸ மீட் பண்ண போலாம். உங்களுடைய பாஸ மீட் பண்ண போலாம். இல்லைன்னா உங்களுடைய வியாபாரங்களுக்கு தகுந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எங்க கிடைக்கும். புதுசா ஆரம்பிக்க போறீங்கன்னா அந்த பொருட்கள் எந்த அளவுக்கு ரேட்டு குறைவா கிடைக்கும். நம்ம எங்க போய் வாங்கினா லாபமா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களுக்காக
தெரிஞ்சுக்கிறதுக்காக பயணங்கள் எல்லாம் போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு போன்ல பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு மேற்கொள்ளலாம். பயணங்கள் சார்ந்த விஷயங்களும் இன்னைக்கு மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக தொழில் தொடங்குறீங்கன்னா அதையும் இன்னைக்கு பண்ணலாம். சுப காரியங்கள் எல்லாமே பண்ணக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பாக்யஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தந்தையிடம் எந்த விஷயத்திலையுமே தைரியமாக இன்னைக்கு எடுத்துரைப்பீங்க. நீங்க ஒரு மேற்கல்வி படிக்கிறவராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பொருள் வாங்க போறவராக இருக்கலாம். அப்பா நான் இந்த மாதிரியான ஒரு கல்வி தான் எடுக்க போறேன், அப்பா நான் இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் பண்ண போறேன், அப்பா நான் இந்த ஊருக்கு இன்னைக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் தைரியமாக உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய முடிவுகள் என்னவோ அதை தந்தையிடம் தெளிவாக இன்னைக்கு வெளிப்படுத்துவீங்க. எதிரிகளை எல்லாம் தைரியமாக எதிர்க்கும் திறன்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தொழில் முறைகளாக இருப்பீங்க, இல்லைன்னா குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகளை அடிக்கடி தர்றவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாமே இன்னைக்கு தைரியமாக அவங்க விஷயங்கள் எல்லாமே ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை வழி சொத்துக்களின் மீது எந்த முடிவுகளையும் தைரியமாக எடுக்கும் சூழல்கள் நிறைய இருக்கும். அதாவது வேறு யாருடைய இடையூறுகளாவது உங்களோட தந்தையோட வழிகள்ல சொத்துகள் வழிகள்ல பிரச்சனைகள் தர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை எல்லாம் நீங்க தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு கேஸே போடணும்னு நினைச்சாலும் இன்னைக்கு சரி நம்ம தைரியமா கேஸ் போடலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், அந்த மாதிரியான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா பேச்சுவார்த்தைகள்லயே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்க சார்புல கொஞ்சம் பேரு, அவங்க சார்புல கொஞ்சம் பேரு வச்சு பேசி முடிக்கிறதுக்கான முடிவுகள், இந்த மாதிரி எந்த முடிவுகளா இருந்தாலும் நீங்க தைரியமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இசை சார்ந்த ஆர்வங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு வேலைகள், இல்லைன்னா வெளிநாட்டில் தொழில் தொடங்கும் முயற்சிகள், அதற்கான எண்ணங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள்னால கொஞ்சம் அவதிகள் இருந்து கொண்டே இருக்கும். தங்கம் வாங்குகின்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். அதாவது ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய திறமைகள், ஆற்றல் இதெல்லாம் அளவிட முடியாத நிலையில வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவ்வளவு ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜியான ஒரு ஆளா இன்னைக்கு இருப்பீங்க. எந்த ஒரு வேலைகள் கொடுத்தாலும் டக்குன்னு ஒரு சுறுசுறுப்பா அப்படியே முடிச்சு காட்டிடுவீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை இல்லைன்னா அவர் வழி உறவினர்கள் எல்லாம் காண போவதற்கான ஒரு பயணங்கள் ஏதாவது நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரொம்ப தூரத்துல வேலை பாக்குறீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போலாம், நம்ம அப்பாவை பார்க்கலாம், இல்லைன்னா தந்தை வழி உறவினர்கள் யாராவது இருக்காங்கன்னா அத்தை, சித்தப்பா, பெரியப்பா அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களை எல்லாம் பார்க்க போலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தைக்கே சில விஷயங்கள்ல எல்லாம் அறிவுரை சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப அந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த வேலை சரியா வராது, இந்த மாதிரியான முடிவுகளை எல்லாம் எடுக்காதீங்க, இது ஒத்து வராது, இந்த மாதிரி தந்தைக்கே சில விஷயங்கள் எல்லாம் அட்வைஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையுமே விடாமுயற்சியோடு இன்னைக்கு செய்வீங்க. அது ஃபெயிலியர் ஆனாலும் சரி, இதை கொஞ்சம் மாத்தி பார்ப்போம், இந்த ஒரு விஷயத்த சேர்த்துட்டோம்னா இது சரியா வந்துரும், இந்த மாதிரியான முடிவுகள் எடுத்து நீங்க அடிக்கடி ட்ரை பண்ணிட்டே இன்னைக்கு இருப்பீங்க. அது சக்சஸ் ஆகுற வரைக்கும் அந்த விஷயத்த விடாம முயற்சி பண்ணிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது வேலைகள்ல முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய பாராட்டுகள் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகளில் அதிக கவனம் வச்சுக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். காசோலை சம்பந்தமான விஷயங்களையும் மிகவும் கவனமாக வச்சுக்கணும். யாராவது ஏமாற்றலாம், இல்லைன்னு சொன்னா அது ஏதாவது திருடு போகலாம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேதம் சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். சிலருக்கு வேதங்கள் எல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு வழக்குகள்ல எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலர் கேஸ் போட்டிருப்பாங்க, அந்த கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேவரா நடக்கிற மாதிரியான சூழல்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. நம்ம வெளியே எங்கேயாவது போவோம், ஜெராக்ஸை எடுக்க போவோம், தெரியாம இது ஜெராக்ஸ் பேப்பர் நினைச்சு நம்ம மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸுமே கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் அளவுல கொஞ்சம் சோர்வு நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். புதிய முயற்சிகள்னால
இம்சைகளும் நஷ்டங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணிகள்ல பெரிதாக நாட்டமில்லாத ஒரு சூழல் மாதிரி இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறதுனால மன மகிழ்ச்சி கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வேலைகளுக்கான முயற்சிகளை ஏதாவது பண்றீங்க, புதுசா வேலைகளுக்கு சேரணும், இல்லைன்னா புதிதான ஒரு தொழில் தொடங்க போறேன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். முதலாவதாக பணிக்கு சேர போறீங்கன்னு சொன்னாலும் இன்னைக்கு நீங்க சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு எடுக்க வேண்டாம். அதன் வழியில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களால மற்றவர்களுக்கான ஆதாயம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிக்கல்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதி களத்திரஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். குடும்பத்தினருக்கு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுக்கான புதிய முயற்சிகளை எதுவும் இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டாம். உடல் ரீதியான தலை உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் அதிக கவனங்கள் செலுத்தணும். தலைவலி இருக்குது அப்படின்னு சொன்னா அதற்கான ரெமெடி என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்க செய்யணும். உஷ்ணம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னா அதற்கு என்ன வழிகள் எல்லாம் பண்ணுனா அது குறையும் அப்படிங்கிற மாதிரியான வழிகள் எல்லாம் நீங்க கொஞ்சம் இறங்குறது மிகுந்த நன்மைகள் தரும். பெரிய அளவிலான பண முதலீடுகள் எல்லாம் போடுறீங்கன்னா அதை இன்னைக்கு பண்ண வேண்டாம். நல்லா விசாரிச்சு கவனத்தோடு இன்னைக்கு இருக்கணும். பண முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல யாருக்கும் கடன் தரும் விஷயங்கள்லயும் அதிக கவனங்கள் தேவை. கடன் தருகின்ற ஒரு சூழல்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஆனா அவங்களால பெரிய அமௌண்ட் எல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு திரும்ப வரலைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத நம்மளே எங்கேயாவது புரட்டி தான் கொடுத்துருப்போம். ஆனா அது திரும்ப கிடைக்கலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணும்போது கொஞ்சம் அளவா ஹெல்ப் பண்ணுங்க. பெரிய அளவிலான அமௌண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனங்கள் தேவை. இன்னைக்கு உங்களுக்கு வெளியில எல்லாம் போகும்போது கவனம், அதாவது வண்டி வாகனங்கள்லயோ இல்ல சாதாரணமா நம்ம ரோட்ல நடந்துட்டு போயிட்டு இருந்தாலும் நமக்கு பிரச்சனைகள்னு வரணும்னு இருந்தா கண்டிப்பா வந்துதான் ஆகும். ஆனா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நீங்க நடந்துக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். சாஸ்திரம், கலைகள் இதுல எல்லாம் ஆர்வங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உணவு கொஞ்சம் மிதமான உணவாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம், செரிமான கோளாறுகள் வரலாம், இல்லைன்னா அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால உங்களுக்கு எது ஒத்துக்குமோ அந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்வது மிகுந்த நன்மைகள் தரும். முகப்பகுதிகள்ல அதிக கவனங்கள் தேவை. நீங்க முகப்பகுதிகள்ல எல்லாம் வெளியே வண்டிகள்ல போகும்போது ஹெல்மெட் அணிஞ்சு போறது மிகுந்த நன்மைகள் தரும். சில காரணங்களுக்காக பொய் சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். இன்னைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்னு நினைச்சு நீங்க பயந்து உண்மையை மறைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முன்கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால பேச்சிலும் கொஞ்சம் நிதானம் தேவை. தேவையில்லாத வார்த்தைகளை எடுத்தெறிஞ்சு பேசிட்டோம்னா திரும்ப அவங்க முகத்தை பார்த்து பேசுற அளவுக்கு நமக்கு தைரியங்கள் வராது. அதனால முடிஞ்ச அளவு நிதானமாக பேசுறது மிகுந்த நன்மைகள் தரும். கண், வாய் இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாமே அதிக கவனங்கள் செலுத்துங்க. சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய வரும். இன்னைக்கு நம்ம ஏதாவது அடுத்த மாசத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம், ஒரு நகை சம்பந்தமான திட்டங்களை ஏதாவது சேரலாம், அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இசை ஆர்வம் மேலோங்கி இன்னைக்கு இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் யாருக்காவது பரிசாகவோ அன்பளிப்பாகவோ தருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். தாயுடன் பிறந்த மூத்த உடன்பிறப்புகள் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. மறைமுக திட்டங்கள் வழியில லாபங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அதாவது வெளியே சொல்லாம ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. சிலருக்கு வேலைகளே பாத்தீங்கன்னா வெளியே சொல்ல முடியாத ஒரு அரசு வேலைகளுமே அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா உங்களுக்கு லாபம் இன்னைக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப நிர்வாகத்தை சரியாக கவனிப்பது அவசியமான ஒன்று. மறைத்து வைத்திருந்த பொருட்கள் வழியில லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு புதிய முயற்சிகள்ல எதுலையும் ஈடுபட வேண்டாம். உங்களால மற்றவர்களுக்கான ஆதாயங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அவர்கள் வழியில உங்களுக்கு உதவிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சிக்கல்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் உங்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் இன்னைக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்களே பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருப்பீங்க.
மன மகிழ்ச்சியுடன் கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு முக்கியமான காரியங்களுமே இன்னைக்கு ஆரம்பிக்க வேண்டாம். அது சார்ந்த ஒரு சின்ன மூவ்மெண்ட் கூட இன்னைக்கு பண்ண வேண்டாம். அது இன்னொரு நாள் பண்ணிக்கொள்ளலாம். பயணங்கள் சார்ந்த விஷயங்களை எல்லாம் ரொம்ப முக்கியமா நான் இன்னைக்கு போயே ஆகணும். பெரிய பெரிய விஷயம். அதுல எனக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா, அது சார்ந்த பயணங்களை இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டாம். கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. அந்த கடனை அடைக்க முடியாது. துன்பப்படுவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதி களத்திரஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று இருக்கின்றார். இன்னைக்கு உங்களுக்கான திருமண பேச்சுகள் ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நமக்கு இன்னும் பசங்களுக்கு வயசாயிடுச்சு, அடுத்து வரன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உறவினர்கள் கிட்டயோ இல்லைன்னா தெரிந்தவர்கள் வழிகள்லயோ நான் அவங்களுடைய அம்மா அப்பாவோ இல்ல குடும்பத்தார்களோ யாராவது சொல்றதுக்கான வாய்ப்புகள், அது சார்ந்த பேச்சுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வாழ்க்கை துணை வழியே ஆதாயங்கள் நிறைய இருக்கும். அதாவது கணவனா இருந்தா மனைவி வழியா, மனைவியா இருந்தீங்கன்னா கணவன் வழியா ஏதாவது ஒரு நல்ல உதவிகளோ இல்லைன்னா வேறு ஏதாவது நன்மைகளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. வாழ்க்கை துணைக்கு முன்கோபம் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதனால ஒருத்தர் ரொம்ப பேசுறாங்கன்னு சொன்னா இன்னொருத்தர் அதை நீங்க விட்டு கொடுத்து போயிடுறது மிகுந்த நன்மைகள் தரும். 2 பேரும் சரிக்கு சமமா பேசும்போது அங்க பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் இல்லைன்னா கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பார்ட்னரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. நண்பர்களுக்கு இல்லைன்னா உறவினர்களுக்கு முன்கோபம் இன்னைக்கு நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களோடயே சண்டை போடுவாங்க. உங்களோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. என்னடா நீ இதை அப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களோடயே சண்டை போடுவாங்க. கொஞ்சம் அதுக்கடுத்து அவங்களே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிருவாங்க. ஐயோ! நம்ம இது பண்ணிட்டோம். ரொம்ப தேவையில்லாம பேசிட்டோம். அந்த மாதிரி எல்லாம் வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கு. மனைவி இல்லைன்னா நண்பர்களுக்கு உயரிய மனிதர்களுடைய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அவர்களுக்கு பதவி உயர்வு குறித்த விஷயங்கள் இன்னைக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை வேலையெல்லாம் பாக்குறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இப்ப வேலைகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய லாபகரமான விஷயங்கள் நடக்கும். அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல தேவைப்படுகின்ற இடங்கள்ல எல்லாம் இடமாற்றங்கள் கிடைக்கலாம். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் வேலை சார்ந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 2வது குழந்தைக்கு அதாவது கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா 2வது குழந்தைக்கு கர்ப்பிணியாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில அதிக கவனங்கள் வச்சுக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்னால கொஞ்சம் அவதிகள் நிறைய இருக்கும். உஷ்ண ரீதியான பிரச்சனைகள்னாலதான் இதெல்லாம் வருது. அதனால முடிஞ்ச அளவு உடல்நிலையில உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கான வழிகளை பார்க்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். மலை சார்ந்த இடங்களுக்கு நீங்க ஏதாவது பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் போறதுக்கான எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தலை பகுதிகளுக்கு எல்லாம் அதிக கவனங்கள் தேவை. தலை சார்ந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க நிறைய கவனம் வச்சுக்கணும். சின்ன தலைவலியாவது நம்மள பாடாப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. செல்வாக்கு மிகுந்த நபராக இன்னைக்கு வெளியே தெரிவீங்க. உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துவீங்க. உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்குதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் உங்களுடைய உடனே இருக்கிறவங்களுமே இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தலைமுடி தோல் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உஷ்ணத்தினால ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. தேவையில்லாம நம்ம செலவழிச்சிடக்கூடாது. இல்ல இது நமக்கு ஒரு தேவைப்படாத இடத்துல நீங்க பணத்தை போட்டுடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அதிக கவனங்கள் வச்சுக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். அதன் வழியில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகள் எடுக்கும் போது தேவையில்லாத பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிந்த அளவு வெளியூர் பயணங்களை எல்லாம் தவிர்ப்பது இன்னைக்கு ரொம்ப நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு மேற்கொள்ளலாம். வியாபார பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
குடும்ப மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பயம், பதற்ற உணர்வு, செயல்கள்ல ஒரு தடுமாற்றங்கள் இதெல்லாம் இன்னைக்கு காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனோடு சேர்ந்து நம்ம புதிய முயற்சிகளை எல்லாம் எடுக்கும்போது சரியாக அந்த வேலைகள்ல ஈடுபட முடியாத ஒரு சூழல்கள் ஏற்படும். அதனால நீங்க புதிய முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். பண செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வீணான செலவுகள் இருக்கும். எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இந்த செலவுகள் இந்த நேரத்துல வரும் அப்படின்னு. அந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உடல் நலன்ல அதிக அக்கறை செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கும் போது அதிக கவனங்கள் தேவை. அதுல யாரையாவது கலந்து ஆலோசிச்சு நீங்க முடிவெடுக்கணும். நீங்களாக சுயமாக முடிவெடுத்து எதையும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். உடல் நலன் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவ செலவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடல்நிலை ஏதாவது சரியில்லாம இருக்கலாம். அதன் சார்ந்த ஆலோசனைகள் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கிட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. பண முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. மூலதனம் சார்ந்த விஷயங்கள்லயும் இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். பெரிதளவிலான மூலதனங்கள் போடும்போது அதை நம்மளால அதை திருப்பி எடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரகசிய ஈடுபாடுகள் ஏதாவது இருக்குன்னா அது மேலும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாத்தா இருக்கிறாருன்னா அவருக்கு உடல்நிலையில அதிக அக்கறை தேவை. கண் சம்பந்தமான உஷ்ண ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிடிவாத தன்மை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்க விடாப்பிடியா ஒரு பிடிவாதமா இருப்பீங்க. நாம அந்த விஷயத்துல நீங்க வேற என்ன வேணா சொல்லுங்க. இந்த விஷயத்த நான் விட்டே தரமாட்டேன். இதுல நான் தப்பே பண்ணல. அவங்கதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கோபமான ஒரு உணர்வுகள் எல்லாம் இருக்கும். அடுத்தவங்க மேல இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கோப உணர்வு உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மன உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை நினைச்சு நினைச்சு மனதுக்குள்ளேயே போட்டு அடுத்தடுத்து நீங்க உங்களையே அழுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பாத பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. இன்னைக்கு கடன்களை எல்லாம் அடைக்கும் சூழல்கள் இன்னைக்கு ஏற்படும். அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் இருந்திருக்கலாம். அதுக்கு இந்த கடனை கட்டிடுவோம். இதனால டெய்லி பிரச்சனை வருது. அந்த மாதிரி இங்க கட்டுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா கடன்காரர்கள் கடன் கொடுத்தவங்க வழியில நிறைய அவசரப்படுத்துவாங்க. அதை நீங்க எப்படியாவது கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கடனை கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கு. தந்தை வழி சொத்துகள் வழிகள்ல ஏதாவது விரயங்கள் ஏற்படலாம். அப்பா வழிகள்ல இருக்கிற சொத்துக்கள்ல சின்ன சின்ன பழுதுகள் இருந்தா அதை சரி பண்ணலாம். இல்லைன்னா வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னு சொன்னா அதற்கான செலவுகள் இந்த மாதிரி தந்தை வழி சொத்துகளின் வழிகள்ல ஏதாவது பிரச்சனைகள் இல்லைன்னா அதன் சார்ந்த செலவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். வீணான தகராறுகளுக்கெல்லாம் போகாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். நீங்க உள்ள போய் 2 வார்த்தை பேசுனீங்கன்னா போதும் அந்த பிரச்சனையே பெரிதாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தேவையில்லாம தகராறுக்குள்ள எல்லாம் போகாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. ஞாபக சக்தி கொஞ்சம் குறைவாக இன்னைக்கு இருக்கும். விரயத்துடன் கூடிய வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. பிரச்சனைகள்னால ஒரு ஊரை விட்டு வேறொரு இடத்திற்கு போகலாம் அப்படிங்கிற முடிவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கலாம். இல்லைன்னா நம்ம வீட்டுல இந்த சரியான வசதி வாய்ப்புகள் இல்லை இந்த ஏரியால நம்ம அந்த மாதிரி போயிட்டோம்னா நல்லா இருக்கும். பசங்களோட ஸ்கூல் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த மாதிரியான நீங்க விஷயங்கள்னால நீங்க இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களோ இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ரகசியமான பொறுப்புமிக்க பதவிகள் எல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க இந்த விஷயத்த தெரியாம பண்ணுங்க. அந்த விஷயம் பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க இந்த மாதிரி ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க. நீங்க இந்த வேலைகளை எல்லாம் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரகசியமான பொறுப்புகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பலன் கருதாம உதவிடும் பண்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கும். தியாக மனப்பான்மையோடு நீங்க எல்லாத்தையுமே இன்னைக்கு தாராளமா விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரகசியமான பண வரவுகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு
தடுமாற்றங்கள் இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனோடு நம்ம புதிய முயற்சிகள் எதுலையுமே இறங்கக்கூடாது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் இன்னைக்கு செய்யலாம். தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்ளலாம். இல்லைன்னா இதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடலாம். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் பேசுறதுக்கும் இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். அது நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தரும். திருமணம் உள்ளிட்ட நல்ல விஷயங்களை எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். புது வேலைகள்ல எல்லாம் சேருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது சார்ந்த விஷயங்கள்லயுமே இன்னைக்கு நீங்க ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். குழந்தைகள் வழியில இன்னைக்கு ஆதாயங்கள், பெருமைகள், பாராட்டு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிள்ளைகளுக்கு உயரிய பதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு தனியார் நிறுவனங்களிலோ இல்லைன்னா அரசு சார்ந்த வேலைகள்லயோ உங்களுடைய பசங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம். முக்கியமான விஷயங்கள்ல அவங்க பெரிய நல்ல விதமான வேலைகள் எல்லாம் பண்றதுனால பாராட்டுகள் கிடைக்கலாம். இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மாமன்மார் உறவு, தந்தை வழி உறவுகள் வழிகள்ல ஏதாவது லாபங்களோ, உதவிகளோ இல்லைன்னா அவங்க வழிகள்ல ஏதாவது எதிர்பார்த்திருந்த விஷயங்கள்ல நன்மையான ஒரு செயல்களோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல தகுதிகள்ல நிறைய முன்னேற்றம் இருக்கும். இந்த ஒரு எக்ஸாமே எழுதணும் அப்படின்னாலும் நீங்க அதன் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபட்டு இன்னைக்கு முன்னேற்ற பாதையில சென்று கொண்டு இருப்பீர்கள். அறிவாற்றல், அனுபவ ஆற்றல் இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல் உஷ்ண நிலையில அதிக கவனம் செலுத்துறது மிகுந்த நன்மைகள் தரும். பிள்ளைகளுக்கு உஷ்ண ரீதியான உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக விஷயங்கள் வழியில ஆதாயம், லாபம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேவைப்படும் சமயங்கள்ல அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கூறுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு நிறைய இருக்கு. ஆன்மீக விஷயங்கள்ல எப்படிங்க சார் ஆதாயம், லாபம் அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த துறைகள்ல இன்னைக்கு ஈடுபடலாம். இல்லைன்னா அதன் சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரங்கள் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்னால உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அரசியல் ஈடுபாடுகள்ல இருக்கிறவங்களுக்கும் அதிக ஆதாயம் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. வயிறு பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. உணவு சார்ந்த விஷயங்களில் எல்லாம் அதிக கவனங்கள் தேவை. மனைவியின் அண்ணன்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை செய்த பணிகளின் வழியே உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை வழி சொத்துகளால உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இரண்டாவது திருமணம், அதாவது டிவோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இரண்டாவது திருமணத்திற்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வரன் தேடும் விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகளில் எல்லாம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. பராமரிப்பு வேலைகள் வழிகள்ல லாபங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது கால்நடைகள், அதாவது விலங்கினங்கள், பறவைகள் வீட்டுல வச்சு வளர்க்குற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதன் வழியில லாபங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கையினால லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மாமனார் வழிகள் எல்லாம் வரவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. கால் பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. வெளியில எல்லாம் போகும்போது நீங்க இல்லைன்னா நடந்து போகும்போது, ஓடும் போது இதெல்லாம் நீங்க அதிக கவனத்தோடு இன்னைக்கு செயல்படுவது மிகுந்த நன்மைகள் தரும். வீக்கம், கட்டிகள் இது ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் வழியில கொஞ்சம் அவதிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணிகள்ல ஒரு நாட்டமில்லாத ஒரு சூழல் இருக்கும். என்னடா இன்னைக்கு இந்த வேலை செய்யறோம் அப்படின்ற ஒரு விரக்தி நிலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகள்னால பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மன கவலைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு எந்தெந்த வேலைகள் எல்லாம் சாதகமாக முடியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலைகள் எல்லாமே இன்னைக்கு மூவ் பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு ஒரு இடமாற்றம் கேட்கிறீங்க வேலைகள்ல
எனக்கு இந்த ஊருக்கு இடமாறுதல் கொடுங்க சார் அப்படின்லாம் நீங்க பண்றீங்கன்னா அதன் சார்ந்த முயற்சிகள்ல இன்னைக்கு இறங்கலாம். உங்களுக்கு சாதகமான ஒரு இடமாறுதல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான புதிய முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக லோன் கேட்குறீங்கன்னா அதை இன்னைக்கு கேட்டு போங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றவர்களுக்கு உங்களால ஆதாயம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அவங்க வழியில உங்களுக்கு பெரிதான எந்த ஒரு நல்ல விஷயமும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான். புதிய முயற்சிகளை முடிந்தளவு இன்னைக்கு செய்ய வேண்டாம். அது பிரச்சனைகளை தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபாரத்துல பெரிதான ஈடுபாடுகள் பண்றீங்கன்னா அதை இன்னைக்கு பண்ண வேண்டாம். இன்னொரு நாள் அதை செஞ்சுக்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். புதிய தொழில் முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் ரீதியான உயரிய நட்புகள் எல்லாம் புதிதாக அறிமுகமாவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவங்க நம்மளுடைய தொழில்கள்லயே ஒரு பெரிய முக்கியமான ஒரு ஆட்கள். இவங்க இந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி தொழில்முறை நட்பு வட்டாரங்கள் இன்னைக்கு பெருகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் ரீதியான நட்பு வட்டாரங்கள் இன்னைக்கு அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு சின்ன தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சின்ன ஒரு இரும்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் தேவைப்படுதுன்னா அது சம்பந்தமான நட்புகள் உங்களுக்கு புதிதாக கிடைக்கலாம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு அறிமுகங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழிலுக்கு உகந்த கட்டிடங்கள், வாகனம் இல்லைன்னா ஒரு மனை, இது சார்ந்த எண்ணங்கள், இதை தேடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கு. நம்ம இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ண போறோம், அதுக்கு ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு இடம் வேணும், இந்த மாதிரி ஒரு கட்டிடங்கள் இருக்கணும், இந்த மாதிரி அமைப்புள்ள வாகனங்கள் வேணும், நம்மளுடைய பொருட்களை எல்லாம் கொண்டு வரதுக்கும் கொண்டு போறதுக்கும் அந்த மாதிரியான எண்ணங்கள்னால இங்க வீடுகளோ இல்லைன்னா மனைகளோ இல்லைன்னா கடைகள் இல்லைன்னா வாகனங்கள் இந்த மாதிரி எல்லாம் தொழில் ரீதியான விஷயங்கள்ல தேடுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தொழில் ரீதியில உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாமே உயரும். இன்னைக்கு தாய் வழியில பெரிய அளவிலான சப்போர்ட் உங்களுடைய தொழிலுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஒரு சிலருக்கு சொந்த ஊரில் தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபாரம் ரீதியான விஷயங்கள்ல முன்னேற்றம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். கோப சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோப உணர்வுகள் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணி சார்ந்த மீட்டிங்குகள் எல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. பெரிய பெரிய சிவ ஸ்தலங்களுக்கு எல்லாம் போவதற்கான எண்ணங்கள் இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில விஷயங்கள்ல அரசுக்கு அபராதங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். அதனால முடிந்தளவு உங்களுடைய தொழில்கள் இல்லைன்னா உங்களுடைய வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அதற்குள்ள பேப்பர்ஸ் எல்லாமே நீங்க சரியா வச்சுக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். உடல் நிலையில கால் பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. வண்டிகள் எல்லாம் போகும்போது நிறைய நீங்க பார்த்து கவனமா போறது மிகுந்த அவசியமான ஒன்று. பண்ணை வேலைகள்ல உயிரினங்களுக்கு உடல் நிலையில அதிக கவனங்கள் தேவை. பண்ணை சார்ந்த வேலைகள்ல நம்ம உயிரினங்களை வச்சு பாதுகாக்கும் போது அதனுக்கு உடல்நிலை சரியாக இருக்கின்றதா, பாதுகாப்பு எல்லாம் சரியாக இருக்கின்றதா அப்படின்னு அப்பப்ப நீங்க செக் பண்ணிக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். தலைவர் பணிகளில் எல்லாம் பங்கேற்கின்ற சூழல்கள் இருக்கும். ஒரு சாதாரண மீட்டிங்கா இன்னைக்கு இருந்தாலுமே கூட நீங்க தான் சார் இன்னைக்கு பொறுப்பு, இந்த மீட்டிங்கை நீங்க தான் சரிவர நடத்தணும், என்ன முடிவு பண்றாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களை நியமிச்சிடலாம். இல்லைன்னா ஒரு ஒரு கேங்குக்கு இந்த இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு, இதுக்கு தலைவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்களை நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். அதனால இந்த மாதிரி முக்கியமான தலைவர் பொறுப்புகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் தொடர்பான ஒப்பந்தங்கள் எதுவும் இன்னைக்கு போட வேண்டாம். உங்களால உங்களோட பார்ட்னருக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். சிக்கல்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனால முடிஞ்சளவு புதிய முயற்சிகள் எதுவுமே வேண்டாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். ஆரோக்கியம் மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு கோபங்களால காரிய இழப்புகள் உள்ள நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. முடிந்தளவு கோபத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு
சரி நமக்கு இந்த வாய்ப்பு இன்னமே கிடைக்காது. நம்ம இப்பயே யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி நீங்க அதுல தைரியமாக இறங்கணும். கோபங்களை எல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு வாய்ப்புகள பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரும். வண்டி வாகனங்கள் எல்லாமே போகும்போது அதிக கவனங்கள் தேவை. வெளிய போகும்போது பாதுகாப்பு கவசத்தோடு போறது மிகுந்த நன்மைகள் தரும். உங்களுடைய ராசியான நிறம் கருப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தான தர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடிய வள்ளலாக இன்னைக்கு இருப்பீங்க. புண்ணிய காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நபராக இன்னைக்கு இருப்பீங்க. கோவில் வேலைகள்ல எல்லாமே அதிகமான ஈடுபாடுகள் இன்னைக்கு நிறைய எடுத்து செய்வீங்க. ஆன்மீக விஷயங்கள்ல இன்னைக்கு நாட்டங்கள் அதிகமாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டுல சுயமாக தொழில் தொடங்கும் எண்ணங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா வெளிநாடு வேலைகள் சார்ந்த முயற்சிகள் ஏதாவது பண்ணுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தைக்கு உடல்நிலையில கவனங்கள் தேவை. எந்த ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் தந்தையிடம் கலந்து ஆலோசிச்சு அதற்கப்புறமா நீங்க முடிவு பண்றது மிகுந்த நன்மைகள் தரும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல தைரியமாக முடிவு எடுக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். இந்த ஒரு டிபார்ட்மெண்டா எடுக்க போறீங்க, இது ரொம்ப கஷ்டமே அப்படின்லாம் வெளிய பேசுவாங்க. ஆனா நீங்க அத ரொம்ப அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் படிச்சிருவேன். அந்த மாதிரி நீங்க உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல தைரியமாக இன்னைக்கு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புனித பயணங்களாக பெரிய சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள், இல்லைன்னா நீங்க பெரிய மலை உள்ள பிரதேசங்கள், மலை உள்ள கோவில்களுக்கு எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி எல்லாம் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேள்விகளில் எல்லாம் கலந்து கொள்கின்ற சூழல்கள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இறை மீது உறுதியான நம்பிக்கை பிறக்கின்ற நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு அதுல அதிகபட்ச ஈடுபாடுகள் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தையிடம் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தைரியமாக எடுத்து சொல்லும் சூழல்கள் இருக்கும். அப்பா நான் அந்த மாதிரி பண்ண போறேன், இந்த பிசினஸ் பண்ண போறேன், இந்த வேலைகளுக்கு நான் போய் அப்ளை பண்ண போறேன், அந்த மாதிரி எல்லாம் நீங்க தைரியமாக உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. இசை சார்ந்த தொழில்கள் குறித்து தந்தையிடம் ஆலோசனை செய்வீங்க. அதாவது உங்களுக்கு இசைகள் தெரியும். இசை சார்ந்த எல்லா வேலைகளும் தெரியும் அப்படின்னு சொன்னா, அப்பா கிட்ட, "அப்பா நம்ம இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே, இந்த ஃபீல்டுல நம்ம இறங்கலாமே" அப்படின்னு சொல்லி இசை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு பேச்சுவார்த்தைகள் தந்தையிடம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இளைய உடன்பிறப்புகள் குறித்து தந்தையிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். அவருடைய முன்னேற்றங்களாக இருக்கட்டும், உயர்கல்வி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், திருமணம் உள்ளிட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இளைய சகோதரர் வாழ்க்கை குறித்து நீங்க ஏதாவது தந்தையிடம் பேசுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தோல் சம்பந்தமான ஒரு வறண்ட தோள்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் பயணங்கள் எல்லாம் முடிந்த அளவு கொஞ்சம் தவிர்த்துறது மிகுந்த நன்மைகள் தரும். வியாபார ரீதியிலாயும் இல்லைன்னா வெளிநாடுகள் போற மாதிரியும் இந்த மாதிரியான வெளியூர் பயணங்களை எல்லாம் தவிர்த்துடுறது மிகுந்த நன்மைகள் தரும். வரன் பார்க்க எல்லாம் போறீங்கன்னா அது இன்னைக்கு பண்ண வேண்டாம், இன்னொரு நாள் செய்வது மிகுந்த நன்மைகள் தரும். புதிய முயற்சிகள் எடுக்கும் போது அதுல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண வரவுகள் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எல்லா விதமான சுப காரியங்களிலுமேயே இன்னைக்கு ஈடுபடலாம். உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் பலவும் நடக்கும் இன்னைக்கு. தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பயம் உணர்வு, பதற்ற உணர்வு, ஒரு தடுமாற்றங்கள் செயல்கள்ல இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதனோடு நம்ம ஒரு புதிய முயற்சிகளை எடுக்கும்போது நமக்கே ஏற்கனவே பயமா இருக்கு. இந்த புதிய முயற்சியை வேற கொடுத்துட்டாங்களே, நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி மனதளவுல தளர்வாகிறதுனால நீங்க புதிய முயற்சிகள்லையுமே பெரிதாக சக்சஸ் எல்லாம் கொடுக்க முடியாது போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிய முயற்சிகள் எதுலையுமே இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். ஒரு வரன்லாம் பார்க்க போனீங்கன்னா பதட்ட நிலைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். புதிதாக வேலைக்கு இன்டர்வியூ எல்லாம் போறீங்கன்னு சொன்னா அதுல போய் நம்மளால கேட்கிற கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்ல முடியாம போகிற மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பதட்ட உணர்வுகள்னால நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன்.
மீன ராசி அன்பர்களே, இன்னைக்கு ராசியாதிபதியை குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள், இடர்பாடுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யாருக்காவது உதவி செய்கின்ற சூழல்கள் இன்னைக்கு ஏற்படலாம். அதாவது உங்களால பண உதவிகளோ இல்லைன்னா வேறு வகையான உதவிகளோ அவங்களுக்கு தேவைப்படும். உங்களிடம் வந்து கேட்கும் போது நீங்க செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண உதவி செய்யும் நிலை இன்னைக்கு இருக்கும். யாருக்காவது கடன் கொடுக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடல் நிலையில வீக்கம், கட்டி, உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள்னால அவதிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாதிகளுக்கெல்லாம் சரியான மருத்துவ தீர்வுகள் வேண்டி நீங்க ஆலோசனை பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. விலை மதிப்பு மிக்க பொருட்களை எல்லாம் தானமாகவோ அன்பளிப்பாகவோ நீங்க யாருக்காவது தருகின்ற சூழல்கள் இன்னைக்கு நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண வரவுகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில சின்ன சின்னதா செலவாய்க்கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. கண் பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. இன்னைக்கு பேசுதலின் போதும் அதிக கவனம் தேவை, நிதானம் தேவை. வீணான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் பேசி அடுத்தவர்களுடைய மனதை உடைக்கும்படி செய்யாம இருங்க. தேவையான விஷயங்களை மட்டும் பேசுங்க. தேவையில்லாத ஒரு கருத்துக்களை எல்லாம் பேசி தேவையில்லாம அடுத்தவங்களுடைய மனதை புண்படுத்தாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். அதனால பேசும்போது இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. வீணான விவாதங்கள், கருத்து மோதல்கள் இதிலெல்லாம் கலந்துக்காம இருக்கிறதும் மிகுந்த நன்மைகள் தரும். அரசு வழிகள்ல தண்டனைகள் இல்லைன்னா அபராதங்கள் இதெல்லாம் கட்டுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிஞ்ச அளவு சின்ன சின்ன ஒரு கோரிக்கைகளையாவது நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. வெளியில போகும்போது, வண்டி எல்லாம் ஓட்டும் போது, அரசு சார்ந்த வேலைகள் வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க, இந்த பொறுப்புகள் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நீங்க இருந்தீங்கனாலே இந்த பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது. சிலருக்கு வெளிநாடு வேலைகள்ல அதிக ஆர்வங்களால பெரிய பதவிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அர மதிப்பான பொருட்கள் மீது அதிக கவனங்கள் தேவை. இந்த பொருள் வந்து ரொம்ப மதிப்புள்ள பொருள் அப்படின்னு சொன்னா அதை வந்து நீங்க அதிக கவனத்தோடு நீங்க பாத்துக்கணும். வெளியெல்லாம் எடுத்துட்டு போகாதீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி பொருட்களை ஏதாவது திருடு போகலாம், தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக பல கலைகளை ரகசியமாக கற்றுக்கொள்ளுதல் இல்லைன்னா ஆராய்ச்சி செய்கின்ற சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக நீங்க வந்து நம்ம இந்த இந்த ஒரு கலைகளை கத்துக்கணும்னு நம்ம ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருக்கோம். இன்னைக்கு அது வந்து சார்ந்த முயற்சிகள்ல இறங்கிட வேண்டிதான். அதற்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அதுக்கு நமக்கு ஒரு குரு கிடைச்சிருக்காரு. நம்ம அவர் மூலமா நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான நினைவுகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா அதுல ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அளவுக்கு நீங்க அதிகமாக இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எலும்பு தேய்மானங்கள்னால உடல் அளவுல கொஞ்சம் வலிகள் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வண்டி வாகனம் இதுல எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. நெருப்பு சார்ந்த விஷயங்கள், மின்சாரம் சார்ந்த விஷயங்கள்லயுமே நீங்க அதிக கவனம் செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். உயர் அதிகாரிகளிடம் பணிவோடு இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். தேவையில்லாம எல்லாம் அவங்களோடு கோபப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிஞ்சளவு நிதானத்தை கடைபிடிங்க. பொறுமை அவசியம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு பண்ண வேண்டாம். மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற சூழ்நிலை, உடல் நிலையில ஒரு தடுமாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் மேற்கொண்டீங்கன்னா அதுல ரெட்டிப்பு லாபம் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியான பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ள போறீங்கன்னா அதை இன்னைக்கு பண்ணலாம். அது வந்து லாபகரமானதாகவும் வெற்றிகரமாகவும் இன்னைக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டு வேலைகளுக்கு எல்லாம் முயற்சிகள் பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு பண்ணலாம். அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகளிலுமேயே இன்னைக்கு இறங்கலாம். அது உங்களுக்கு நல்லபடியாக முடியும். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.